ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஹாரி. சினிமா பாஸ் அப்டேட்ல ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் ஒன்று கொண்டு வந்திருக்கேன். எந்திரன் படம் பாக்ஸ் ஆஃபீஸில் எந்த அளவுக்கு பட்டை கிளப்புறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு புதிய வரலாறே படைச்சிருந்தது. இப்போ லேட்டஸ்டான ஒரு அஃபிஷியலான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் வட்டாரத்துலேருந்து நமக்கு என்ன தெரிவிக்கிறாங்கன்னா, எந்திரன் படத்துடைய வசூல் அப்பவே தமிழகத்தில் 8 வருஷத்துக்கு முன்னாடியே 104 கோடி தாண்டி இருந்தது. இப்ப இருக்கிற பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன், இப்ப இருக்கிற பாக்ஸ் ஆஃபீஸ் டிக்கெட் ரேட் விலை கூட அதை கம்பேர் பண்ணும்போது இப்ப இருக்கிற விலை எவ்வளவுனா அது 185 கோடிக்கு மேல இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது தமிழ் சினிமா வரலாற்றிலேயே அதிகமா வசூல் குவிச்ச படங்கள் இப்ப லிஸ்ட்ல நிறைய சொல்றாங்க இல்லையா. பாகுபலியா இருக்கட்டும், விசுவாசமா இருக்கட்டும், பேட்டையா இருக்கட்டும், இல்ல 2.0 இருக்கட்டும், சர்க்கார், மெர்சல், சோ இந்த லிஸ்ட் எல்லாம் எல்லாமே 150 160 ஆனால் அந்த காலத்துல ரஜினி சார், அதாவது 8 வருஷத்துக்கு முன்னாடியே பாக்ஸ் ஆபீஸ்ல 104 கோடி வசூல கொடுத்திருந்து. அப்பெல்லாம் எந்த ஒரு ஜிஎஸ்டி லொட்டு லொசுக்கு எதுவுமே இல்லாம அப்பவே 104 கோடி வசூலுக்கு மேல குவிச்சிருந்தாரு. இப்ப அதை கணக்கிட்டு பார்க்கும்போது 185 கோடிக்கு மேல வசூல்னு சொல்றாங்க. இப்ப யார் வேணாலும் எவ்வளவு வேணாலும் சொல்லலாம். ஆனால் அன்னைக்கு இருக்கிற அந்த வசூல் பிளக்சுவேஷன் இப்ப நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னாக்கா வேற லெவல்ல இருக்கு அப்படின்ற மாதிரி பாக்ஸ் ஆபீஸ்ல இருந்து சூப்பரான தகவல் வந்திருக்கு. அடுத்தது இப்ப ரசூல் பூக்குட்டி ஒரு சூப்பரான அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று கொடுத்திருக்காரு. என்னன்னாக்கா, இப்போதைக்கு அவர் எம்பிஎஸ்சி அந்த அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு போயின்னு இருக்காரு. ஸோ அந்த அவார்ட் ஃபங்க்ஷன்ல தான் 2.0 படம் பெஸ்ட் சவுண்ட் எடிட்டிங்காக ஃபாரின் லாங்குவேஜ் ஃபிலிம் கேட்டகரியில நாமினேட் ஆயிருக்கு. இன்னைக்கு அந்த ஃபங்க்ஷன் நடக்குது. ஸோ 2.0 படத்தோடைய அந்த மிகப்பெரிய எதிர்பார்ப்பு எல்லாருமே அது அவார்டு எந்த அளவுக்கு குவிக்க போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாம் எதிர்பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த படம் இப்ப 2.0 படம் இப்ப அவார்டு வாங்குமா, இந்த ஃபங்க்ஷன்ல ஒரு பெஸ்ட் பிலிமா வருமா அப்படின்றது எல்லாரோட கனவு இது. ஏன்னா இந்த அவார்டு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைட்ல மிகப்பெரிய லெவலில் பேசக்கூடிய ஒரு அவார்டு. ஸோ அதுல நாமினேட் ஆனதே நமக்கு மிகப்பெரிய பெருமை தான். ஆனா இப்ப அதுல அவார்டு வாங்கினாக்கா, ஜெயிச்சாக்கா வேற லெவல்ல கொண்டாடலாம். ஸோ ஃபேன்ஸ் எதுவும் வந்தாலும் அடுத்த ஒரு சில மணி நேரத்துல தெரிஞ்சிடும். ஸோ 2.0 படத்துக்கு மிகப்பெரிய கௌரவம் கிடைக்குமா கிடைக்காதான்றது. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது கீழே கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.